மாதிரி யூனிக்கான நெக் பேட்டர்னை எப்படி பேட்ச் ஒர்க்காக பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்னொரு மெத்தடை இப்போ பார்த்துடலாமா? அதே மாதிரியே 2 பேப்பர் பேட்டர்ன் எடுத்து வச்சுட்டு நெக்கை ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நெக் வேணால் வரைஞ்சிக்கலாம். நான் இங்கேயும் ஸ்வீட் ஆர்ட் தான் வரைகிறேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலுக்கு கீழே பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி அந்த கர்வ் வரைவோம்ல, அதையும் வரைஞ்சிட்டு அதுக்கு பேரலாக 1.5 or 2 inches இன்னொரு லைன் அந்த கர்வ் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு உள்ளே வந்து நீங்கள் ஸ்கேலப்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ விடத்தில் வேணுமோ இதை வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த பீஸை கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்கேலப்ஸையும் அப்போவே கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்னில் கீழே இருக்குல்ல, அந்த பீஸுமே நமக்கு தேவை. ஸோ இதில் வந்து நெக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னை நம்ம இன்னொரு பேப்பர் பேட்டர்னில் ப்ளேஸ் பண்ணி நெக்கை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த நெக்கை ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு கீழே உள்ள போர்ஷன் மட்டும் போதும். ஸோ இப்போ வந்து இந்த பீஸையும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்கேலப் பார்ட்டையும் தனித்தனியாக கிளாத்தில் ஃபினிஷ் பண்ணி மேலே வச்சுட்டு ஓவர்லேப் ஆகிற போர்ஷனில் மட்டும் ஜஸ்ட்டு டாப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தடில் உங்களுக்கு ஃபேப்ரிக் யூசேஜ் வந்து கம்மியாக இருக்கும்.